நானே ஒரு திராவிட இயக்க எழுத்தாளர் தான். நான் சாகித்ய அகாடமி வாங்கும்போது திமுக வேட்டியோட தான் இருந்தேன். பெங்களூர்ல தமிழ்நாட்டில் ஒரு விருது வாங்கினேன். கோயம்பேடு ராஷ்டிரிய புரஸ்கார விருது பெற்ற ஒரே தமிழ் எழுத்தாளர் நான் தான். அப்போ இந்த திமுக வேட்டியோட தான் இருந்தேன். எல்லாரும் சொல்றான், ஒரு இலக்கியவாதி ஒரு எழுத்தாளர் ஏன் திமுக வேட்டி கட்டுறேன்னு சொல்லி கேட்டான். நான் அப்போ சொன்னேன், உங்களுடைய ராஜராஜ சோழன் நான் படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நான் படிப்பதற்கு ஒரு பள்ளிக்கூடத்தை அவன் கட்டவில்லை, ஒரு மருத்துவமனை அவன் கட்டவில்லை. நீங்க கேளுங்க, ராஜராஜ சோழன் கட்டினாரா? பள்ளிக்கூடம் கட்டிருக்காரா? காலேஜ் கட்டிருக்காரா? மருத்துவமனை கட்டினாரா? அந்த தெருவில் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அந்த கோயில் இருக்கிற தெருவில் நீ நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது யாரு? ராஜராஜ சோழன். தஞ்சாவூர் கோயில் என்ற பெருமை இல்ல, என்னை அவமானப்படுத்த அடையாள சின்னம் அது. 1000 ஆண்டுகள் பெருமை இல்ல. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை மக்கள் அந்த தெருவில் நடக்கூடாதுன்னு சொன்னது யாரு? ராஜராஜ சோழன். எல்லா பெரிய கோயிலும், தஞ்சாவூர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், எல்லா கோயிலும் அந்த தெருவில் நடக்கக்கூடாது சொன்னது யாரு? திருவனந்தபுரத்தில் பெரியார் நடத்தினார் இல்லையா வைக்கம் போராட்டம், அந்த கோயில் இருக்கிற தெருவில் நடக்க விடுறா அப்படின்னு போராட்டம். அந்த போராட்டத்தை பத்தி இங்க வந்திருக்காரு ஒருத்தர், தளபதி ராஜன் ஒருத்தர், 4 தெரு கதைன்னு ஒரு நாவல் இருக்காரு. ஆகவே இந்த இலக்கியம் ஒரு போராட்டத்தின் களமாக இருந்தது. இந்த இலக்கியம் என்பது சமூகத்தை மேம்படுத்துவதாக இருந்தது. அதற்கு முன்பாக நீங்கள் படிக்க வேண்டும் என்று எந்த மன்னரும் சொல்லவில்லை. நீங்கள் இந்த தெருவில் நடக்க வேண்டும் என்று எந்த மன்னரும் சொல்லவில்லை. முதலாக நீங்கள் இந்த தெருவில் நடக்க வேண்டும், இந்த குளத்தில் குளிக்க வேண்டும், இந்த சாமி கோயில்களுக்கு போக வேண்டும் என்று உத்தரவு போட்டது யாரு? நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாக இருக்கிற திராவிட இயக்கங்கள் தான். அதனால்தான் இவர்கள் இலக்கியத்தில், மொழியில், சமூகத்தில் மேம்பாடு வேண்டும் அப்படிங்கிறதா இந்த இலக்கியத்தை எழுதினாங்க. இன்னைக்கு யாரும் இல்லையா இலக்கியவாதிகள் அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க. இருக்காங்க, ஒரு பட்டியல் தரேன். நீங்க திராவிட இயக்க எழுத்துல, திமுக எழுத்துல யாரும் இல்ல, அண்ணாவோட முடிஞ்சு போச்சு, பாரதாசனோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு இருக்காங்க. சல்மாங்கிறவங்க இருக்காங்க, நாவலிஸ்ட். தமிழ் மகன் ஒரு நாவலிஸ்ட் இருக்காரு, தளபதி ராஜன் ஒரு நாவலிஸ்ட் இருக்காரு, சிவபாலன் ஒரு எழுத்தாளர் இருக்காரு, அருள்மொழி அக்கா 2 பெண்கள் பத்தி எழுதிருக்காங்க புக்கு. அதே மாதிரி கனிமொழி இருக்காங்க கவிஞர், தமிழிசை தங்கப்பாண்டியன் இருக்காங்க கவிஞர், மனுஷபுத்தன் இருக்காரு. கடைசியா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினே ஒரு எழுத்தாளர் தான்.